வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் எம்ஜேஆர் தமிழன். இன்னைக்கு நம்ம 2026ல ரிலீஸ் ஆன அன்எக்ஸ்பெக்டட் ஃபேமிலின்ற சைனீஸ் ஃபீல் குட் டிராமா மூவியை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஹீரோ ஜாக்கி சான். சின்ன வயசுல இருந்து இவரோட எத்தனையோ படங்களை பார்த்து தான் நம்ம வாழ்ந்திருப்போம். இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னால அவரோட பழைய படம் எல்லாத்தையும் நீங்க மறந்துட்டு தான் உள்ள வரணும். ஏன்னா இதுல கம்ப்ளீட்டா வேற மாதிரியான ஒரு ஜாக்கி சானை பார்க்க போறோம். இந்த படத்திலேயோ தலைவருக்கு வயசாயிடுச்சு, அல்சைமர் வியாதி வேற வந்துருச்சு. தன்னை சுத்தி நடக்கிறத எல்லாம் மறந்து கூட இருக்கிறவங்கள போட்டு பாதாப்படுத்துறாரு. அப்படி இருந்தும் அவர் மேல உண்மையான பாசம் இருக்கிற 4 பேர் அவர் எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் அவ்வளவு பத்திரமா பாத்துக்கிறாங்க. இதுக்கு நடுவுல யாரோ ஒரு பையனை பார்த்துட்டு அவன் தான் காணாம போன தன்னோட பையன்னு சான் தப்பா புரிஞ்சு அவனை கூடயே வச்சுக்க நினைக்க, அவன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு அழகான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்றதுதான் முழு படத்தோட கதையும். சோ படத்தை ஓபன் பண்ணா தனிமையில வாழ்க்கையை ஓடிட்டு இருக்க ஒரு வயசானவரை காட்டுறாங்க. அவர்தான் நம்ம ஜாக்கி சான். நம்ம இவரோட பேரை சான்னே வச்சுப்போம். சான் காலங்காத்தால பல்லு விளக்கும் போதே ஏதோ சில வார்த்தைகளை சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு ரைமிங் வார்த்தையை மறுபடி சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. என்னவோ ஒரு வழியா அந்த வார்த்தையை மனப்பாடம் பண்ணிட்டு எங்கேயோ போறதுக்காக வீட்டை விட்டு வெளியே வந்து சான் சைக்கிள் எடுக்கும்போது அத மேல் வீட்டு ஆண்டி உன்னை பார்த்துட்டு, சான் நில்லுங்க, ஒரே நிமிஷம், இதோ வந்துட்டேன் அப்படின்னு மேல இருந்து குடுகுடுன்னு கீழே ஓடி வருது. பட் சான் ஆண்டிய பார்க்கவே இல்ல. அவர் வேற எதையோ மறந்துட்டேன்னு உள்ள போய் அவரோட மெடிக்கல் ரெக்கார்ட், வண்டி சாவி இதெல்லாம் எடுத்துட்டு வெளியே வராரு பாருங்க. பட் எந்த சாவியை போட்டு கதவை திறந்து வீட்டுக்குள்ள போனாரோ கதவுல இருக்கிற அந்த சாவி எடுக்க மறந்துட்டாரு. பிளஸ் மேல இருந்து ஒரு ஆண்டி ஓடி வந்துச்சுல்ல, சான் கிட்ட வந்து, என்ன சான் ஹாஸ்பிட்டலுக்கா போறீங்க, நானும் கூட வரட்டா, இருங்க வந்துடுறேன்னு சொன்னா. ஏன் எங்களுக்கு வழி தெரியாதா? எனக்கு எல்லாம் தெரியும், நீ உன் வேலையை பாரு, நானே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு தனியாவே சைக்கிள் எடுத்துக்கிட்டு கிளம்புறான் சான். போற வழி முழுக்க சமூக சேவை தான். ரோட்டோட ஓரமா ஒரு பொண்ணு தண்ணி தூக்க கஷ்டப்படுறா, அதை லெஃப்ட் ஹேண்ட்ல தூக்கி போட்டுட்டு இன்னொருத்தவர் சிலிண்டர் தூக்கி வண்டியில வைக்க கஷ்டப்படுறாரு. அதை சிங்கிள் ஹேண்ட்ல பங்கம் பண்ணிட்டு சைக்கிள்ல ரைடு போயிட்டு இருக்க. அப்படியே அந்த பக்கம் சான் இருக்கிற இதே ஊருக்கு ட்ரெயின்ல வந்துட்டு இருக்க ஒரு பையனை காட்ட, அவன் தாங்க படத்தோட ஹீரோ. ஆக்சுவலா ஹீரோவோட ஊரு இது இல்ல, வெளியூர். சொந்தம்னு சொல்லிக்க ஒரே ஒரு பாட்டி தான், அவங்களும் இறந்துட்டாங்க. பாட்டியோட சொந்த ஊரு சானோட ஊர் தான். பாட்டி உயிரோட இருக்கிறப்பெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கு, பேராண்டி நான் செத்துட்டா என்னை கொண்டு போய் என் சொந்த ஊர்ல தாண்டா புதைக்கணும், அட்லீஸ்ட் அஸ்தியாவாச்சும் அங்க கொண்டு போய் சமாதி கட்டுறா அப்படின்னு. அந்த ஆசையை நிறைவேற்றதான் இந்த ஊர்ல அவனுக்கு யாரையுமே தெரியலனாலும் ஏதாவது வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம்னு ட்ரெயின்ல வந்துகிட்டு இருக்கான். இதோட சான் கிட்ட போனா சான் ஒரு டாக்டரை போய் மீட் பண்றாருங்க. வாங்க சான், செக்கப்புக்கெல்லாம் கரெக்டா வந்துட்டீங்களே, அப்புறம் ரெடியா, கேள்வியெல்லாம் கேட்கலாமா அப்படின்னு சானை காட்டும் போதே சான் ஏதோ சில 3 வார்த்தையை ரிப்பீட் பண்ணி சொல்லிட்டு இருந்தார்ல. டாக்டர் அதே வார்த்தையை சொல்லி, ஏங்க இதை திரும்ப சொல்லுங்க பாப்போன்னு கேட்டா, ட்ரைனிங் தான் தீயா இருக்கே, மிஸ் ஆகுமா, கரெக்டா சொல்லிட்டாரு, பரவாயில்லையே, சரி அப்படியே இதையும் சொல்ல முடியுதான்னு பாருங்க. 93 - 6 எவ்வளவு? 87. அப்ப 87 - 6 81. ஐயோ, சரி 81 - 6 75. பின்றீங்க சான், எழுதி கொடுத்த கேள்விகள் எல்லாம் பதில மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டீங்க போலயே அப்படின்னு டாக்டர் சானை கலாயறாருங்க. ஐயோ டாக்டர், உங்கள்கிட்ட அப்படியெல்லாம் ஏமாத்த முடியுமா? இல்ல டாக்டர், எல்லாமே ஸ்பாட்ல ஞாபகப்படுத்தி தான் சொல்றேன் இப்படின்னு சான் சமாளிக்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, இந்த பேப்பரை புடிங்க, பேனா விடுங்க, உங்க கண் எதிரில் கடிகாரம் இருக்குல்ல, கடிகாரத்துல இப்ப என்ன டைம் ஓடுதோ அந்த டைமோட கடிகாரத்தை வரைங்க பார்க்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லி சான் அதை வரையும் போது, இப்ப சொல்லுங்க, நான் உங்ககிட்ட ஒரு 3 வார்த்தை சொன்னேன்ல, அந்த 3 வார்த்தை என்ன? அதை டாக்டர் கேட்டா சானுக்கு ஞாபகம் வரலங்க. எவ்வளவோ உருட்டி பரட்டி யோசிச்சு பார்த்தோம், அந்த 3 வார்த்தை மூளைக்கு எட்டவே மாட்டேங்குது. சான் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாரு. அங்க சீனை கட் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட வந்தா, ஹீரோ இந்த ஊருக்கு வந்தாச்சு. வந்து என்ன புண்ணியம், எங்க போறதுன்னு தெரியாம ஒரு டனலுக்கு அடியில கூட்டத்தோட கூட்டமா நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப அந்த வழியா வேகமா வந்த ஒரு பைக்காரன் ஹீரோவை இடிக்கிற மாதிரி போறான். நல்லா எங்கேயோ போக வேண்டிய யமகண்ட மாதிரி இருந்துகிட்டு, ஏண்டா ஏன் மேலேயே வந்து ஏறீங்க அப்படின்னு ஹீரோ அவனை திட்டிக்கிட்டு எதிர்ச்சியா கீழே குனிஞ்சு பார்த்தா அங்க வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட போஸ்டர் ஒன்னு கிடைக்குது. ரைட்டு, ஆஃபரை அபகரிச்சிட வேண்டியதான் அப்படின்னு போஸ்ட்ல போட்டிருக்க அந்த இடத்துக்கு ஹீரோ போக, அது ஒரு கராஜ். கராஜ் நடத்திக்கிட்டு இருக்கிறவன் பேரை நம்ம பாஸ்ன்னு வச்சுப்போம். பாஸுக்கு பாரின் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்கான்னா பாத்துக்கோங்களேன். எப்ப பாரு ஒரு 4-5 பேரை சேர்த்து வச்சுக்கிட்டு காலித்தனம் பண்றது. அப்படி இல்லையா, இப்ப ஹீரோ வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட போஸ்டர் ஒன்ன பார்த்துட்டு வந்தான்ல, அந்த மாதிரி போஸ்டர் அடிச்சு ஊர் முழுக்க ஒட்டிய எவனாச்சும் வேலை கேட்டு வந்தான்னா, வேலை தானே கொடுத்துடலாம் அப்படின்னு வேலை வாங்கிட்டு சம்பளமே கொடுக்காம அவனை ஏமாத்தி அனுப்பிச்சிடுறது. இப்படிப்பட்ட ஒருத்தவன் கிட்ட போய் ஹீரோ மாட்ட. ஹீரோவும் நாள் முழுக்க பாஸ் சொன்ன வேலையெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. நைட் ஆயிடுச்சுன்னா தங்க இடம் வேணும்ல, சோ பாஸ் நீங்க சம்பளம் கூட தர வேணாம், தங்க இடம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஹீரோ கேட்க, அதுக்கு என்னப்பா, இத கூட அண்ணன் உனக்கு பண்ணி கொடுக்க மாட்டேனா, அண்ணன் கிட்ட பட்ஜெட் விலையில ஒரு பேலஸே இருக்கு, வா காட்டுறேன் அப்படின்னு சான் எங்க குடியிருக்காரோ அதே அபார்ட்மெண்ட்டுக்கு ஹீரோவை கூட்டிட்டு வர, அங்க ஒரு பொண்ணுக்கான இன்ட்ரோ. அந்த பொண்ணு தாங்க படத்தோட ஹீரோயின். இதுவரைக்கும் நம்ம பார்த்த ஆண்டி, ஹீரோயின், பாஸ் இவங்கெல்லாம் இந்த அபார்ட்மெண்ட்ல ரொம்ப நாளா சான் கூட குடியிருக்கிறவங்க, வேற வேற பிளாட்ல. சோ இப்ப ஹீரோ போறப்போ சான் அவர் வீட்டுக்குள்ள இருந்து ஹீரோயினை கழுத்து பிடிச்சு அடிச்சு துரத்துறாரு. திருட்டு கோட்டு வீட்டுக்குள்ள வந்து திருடவ பாக்குற, வெளியே போன்னு. ஐயோ சான், நான் திருடி இல்ல சான், உங்க பக்கத்து வீட்டுக்காரி சான், உங்க வீட்டுல
லைட் போயிடுச்சேன்னு லைட் மாட்ட வந்தேன், என்ன போய் திருடின்றீங்களே அப்படின்னு அங்க ஒரே பஞ்சாயத்தா இருக்க சான் கதவை மூட்டு உள்ள போயிட்டாரு. பாவம் வயசானவரு, அவர் அப்படி பண்றாருன்னு விட்டு போக முடியுமா? உள்ள போய் லைட்டை மாத்தி கொடுத்துதானே ஆகணும். கதவை திறந்துட்டு முன்னால ஹீரோயின், நடுவுல ஹீரோ, மூணாவது பாஸ்னு இருட்டான வீட்டுக்குள்ள போய் எங்கடா சான்னு பேடிக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்திருக்கிறது நம்ம ஆளுங்கன்னு தெரியாம ஆயுதத்தை எடுத்துட்டாரு. இவங்க 3 பேருக்கு பின்னால சான் அவங்களுக்கே தெரியாம கத்தியோட ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, என்னடா நிழல்ல நீட்டா என்னமோ ஒன்னு தெரியுதேன்னு திரும்பி பார்த்த பாஸுக்கு பேதி ஆயிடுது. சான் சான், சத்தியமா நாங்கெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் சான், விட்டுருங்க சான், நாங்க திருடங்க இல்லைங்க சான் அப்படின்னு 3 பேர் 3 திசையில உயிரை காப்பாத்திக்க ஓடுன்னு ஓடுறானுங்க. அதுலயும் நல்லா சோம்பேறி மாதிரி இருக்கிறான்ல பாஸ், அவன் தான் கத்தி கதறான். அப்படி இப்படின்னு எவனும் மாட்டாம இருந்தப்போ புதுசா வந்த ஹீரோ வீட்ல ஒரு மூலையில தொக்கா மாட்டிக்கிட்டான். சான் கத்தி எடுத்துன்னு போயிட்டு அவன் வயித்துல ஒரு குத்தும் குத்திட்டாரு. ஆஹா, கதை முடிஞ்சுதான்னு பார்த்தா இல்ல, கச்சில் அது ஒரு டம்பி கத்திங்க, விடுங்கடா கொய்யாகாஸ், நான் கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோ தப்பிக்க பார்த்தவும் விடல. சான் டம்மி கத்தியால ஹீரோவை ஓங்கி அடிக்கும்போது ஒரு லைட் ஸ்டாண்ட் எடுத்து ஹீரோ தடுக்க, திடீர்னு சானுக்கு அவரோட பழைய மெமரி ஒன்னு ஞாபகம் வருது. ஹீரோ கையில வச்சிருக்கிற லைட் ஸ்டாண்ட், இந்த வெயிட் லிஃப்டிங்லாம் பண்ணுவாங்கல்ல, பார்பில்ல பிளேட்லாம் போட்டு அப்படி ஒரு வெயிட் லிஃப்டிங் பார்பில கீழே போடுற மாதிரி யோசிச்சு பார்த்தவரு சடனா ஹீரோவை அவரோட பையன் பேரை சொல்லி கூப்பிடுறாரு. இது ஹீரோக்கு மட்டும் இல்லங்க, சான் கூட இருக்கிற பாஸ், ஹீரோயின் அவங்களுக்குமே அதிர்ச்சி. பையனா, இவனா, எந்த ஆங்கிள்லங்க இவன் உங்க பையன் மாதிரி தெரியறான்னு அவங்க கேட்கறதுக்குள்ள பலீர்னு ஹீரோ கண்ணத்திலே ஒன்னு விட்ட சான், எங்கடா போன இத்தனை வருஷமா, உனக்காக எவ்வளவு நாள் வெயிட் பண்றது, இதான் அப்பனுக்கு கொடுக்கிற மரியாதை, ஏன் திட்ட ஆரம்பிச்சதும். ஓய் அஸ்டார்ரா அஸ்டார்ரா அஸ்டார்ரா, என்னைய அஸ்டார்ரா, நான் யாரு, எவ்வளவு பெரிய ஆளு, யாரு கேட்டு என் மேல கை வச்சிங்க, எப்படி நீங்க என் மேல கை வைக்கலாம் அப்படின்னு ஹீரோ ஆவுன்னு எகறான். தம்பி, அவரே பாவம் வயசானவரு, வயசானவங்க அடிச்சா அதை ஆசீர்வாதமா நினைச்சிட்டு போயிடணும்பா, திரும்பலாம் எகரக்கூடாது, அமைதி அப்படின்னு பாசு முடிஞ்ச அளவு சமாதானப்படுத்துறான். முடியல ஹீரோ, நான் கிளம்புறேன்னு வெளியே போறான். தம்பி எங்கப்பா போறேன்னு சான் ஹீரோ கையை பிடிக்க போறாருங்க. அப்ப கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து தலை ஒரு டேபிள்ல அடிச்சு சான் மயக்க ஆயிடுறாரு. ஆண்டி, ஹீரோ, ஹீரோயின், பாஸ் 4 பேரும் சானை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் தான் சானுக்கு அல்சைமர் இருக்குன்றதே தெரியுது. அல்சைமர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? மேக்சிமம் வயசானவங்களுக்கு வரக்கூடிய ஒரு வியாதி. அது வந்துட்டா அவங்க ஞாபகங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள விட்டு போக ஆரம்பிச்சிரும். பழைய ஞாபகங்கள் மட்டும் இல்ல, இப்ப பிரசன்ட்ல அவங்கள சுத்தி என்ன நடக்குது, யாரெல்லாம் கூட இருக்கிறாங்கன்றதையே அப்ப மறந்துருவாங்க. இதுல பேஷண்டா இருக்கிறவங்களை விட அந்த பேஷண்டோட ஃபேமிலி தாங்க ரொம்ப பாவம். பாதிக்கப்பட்டவங்களை பாத்துக்கிறதுக்குள்ள உயிர் போயிட்டு உயிர் வந்துரும். சோ டாக்டர் இந்த 4 பேருக்கிட்டையும் சொல்ல வர்றது, அல்சைமருக்கு எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் இன்னும் கண்டுபிடிக்கல. பேஷண்ட்ஸ் கூட இருந்து அவங்க ஃபேமிலி ஆளுங்க கொடுக்கறாங்கல்ல ஒரு சப்போர்ட், அதுதான் பாதிக்கப்பட்டவங்கள சந்தோஷமா வச்சுக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன். இனிமேல் சானோட சந்தோஷம் உங்க கையில தான் இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தானே சான் புதுசா வந்த ஹீரோவை அவரோட பையன் நினைச்சுக்கிட்டாரு. அப்ப சானை சந்தோஷமா வச்சுக்கணும்னா ஹீரோவை அவரோட பையனாவே நடிக்க விட்டாதான் உண்டுன்னு கொஞ்சம் பார்த்து பண்ணாம்பான்னு கேட்டா ஹீரோ என்னாலெல்லாம் முடியவே முடியாதுன்றான். அப்புறம் பாஸ், என்கிட்ட நீ வேலைக்கு தானே வந்த, நான் உனக்கு 100 ரூபாய் தானே தரேன்னு, 1000 ரூபாய் தர்றேன்பா சம்பளமா, இதுக்கு ஒத்துக்குவேன்ப்பா பணத்தாசை காட்டுனதும் ஹீரோவும் நடிக்க ஒத்துக்கிறாங்க. இதோட சான் பையன் யாரு, எப்படிப்பட்டவன்னு கேட்டீங்கன்னா வெயிட் லிஃப்ட்ல சாம்பியன். ஏகப்பட்ட காம்படிஷன்ல கலந்துகிட்டு நிறைய மெடல், நிறைய அவார்ட்லாம் வாங்கியிருக்கான். ஏன் வெயிட் லிஃப்டிங்ல வேர்ல்ட் சாம்பியன் கூட வாங்கினதா சான் வீட்ல அவரோட பையனோட போட்டோஸ்லாம் இருக்கு. அவனுக்கு என்ன ஆச்சோ, பல வருஷத்துக்கு முன்னாலே அவன் வீட்டை விட்டு போயிட்டானாங்க. இப்ப வரைக்கும் ஆள் எங்க போனா அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. சோ பல வருஷத்துக்கு முன்னால காணாம போன தான் பையன் தான் ஹீரோன்னு இப்ப சான் நினைச்சுக்கிட்டாரு. சரியாதான் காசு தரேன்றானுங்களே, நடிச்சிட்டு தான் போவோமே அப்படின்னு ஹீரோ இந்த ஊருக்கு வந்ததுக்கான காரணமே என்ன, அவன் பாட்டியோட அஸ்தியை வச்சு ஒரு சமாதி கட்டதானே, அஸ்தியை ஒரு டின்ல வச்சு எடுத்துட்டு வந்திருக்கான். டின்னை நைட்டு பெட்டுக்கு அடியில வச்சுட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில எழுச்சு பார்த்தா டின்னை காணோம். அலறி வச்சுட்டு வெளியே ஓடி வந்தா சான் அந்த டின்ல இருந்த அஸ்தியை பால் போடுவேன்னு நினைச்சு அதை எடுத்து கிளாஸ்ல போட்டு தண்ணி ஊத்த போறாரு. இல்ல வேணா அப்படின்ற ஸ்லோ மோஷன்ல ஹீரோ எகிரி வந்து சான் கிளாஸ்ல தண்ணி ஊத்துறதுக்கு முன்னால கிளாஸை தூக்கிட்டான். பட் சிரிப்பு என்னன்னா, ஹீரோ நினைச்ச மாதிரி அது அஸ்தியே இல்ல, உண்மையாவே பால் பவுடர் தான். அஸ்தி இருக்கிற டப்பாவை எடுத்து வச்சிருக்கிறது ஹீரோயின். ஹீரோ கூட விளையாடுறதுக்கு சும்மா எடுத்து வச்சிருக்கா. நல்ல பெரிய சைஸ் பெரம்பு மாதிரி இருந்துகிட்டு அசிங்கப்பட்டியா, தொப்பின்னு ஹீரோயின் வெறும் பேத்துறா. அடி பொடி, நான் அஸ்தியோட உள்ள போன ஹீரோ அவன் பேக்கை செக் பண்ணான். பேக்ல அவன் பேண்ட் சட்டை எல்லாம் எதுவுமே இல்ல. ஐயா, சட்டை பேண்ட் எல்லாம் என்னையா பண்ணீங்க, அது எங்கன்னு ஹீரோ கேட்டா, தம்பி உனக்கு ட்ரைனிங்லாம் இருக்குப்பா, அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு நான் ட்ரைனிங் பண்ணுவேன். அதுவும் அந்த பேண்ட்ல என்ன, ஒரு சைடுல பார்த்தா இன்னொரு சைடுல உலகமே தெரியுது, அவ்வளோ பெரிய ஓட்டை, அதான் இனிமேல் உனக்கு அது தேவைப்படாதுன்னு தூக்கி குப்பையில போட்டேன்னு சான் சொன்னதும், எது குப்பையில போட்டீங்களா, ஏங்க அந்த பேண்ட்ல தாங்க என் ஐடி கார்டு, பர்ஸ், நான் எடுத்துட்டு வந்த கொஞ்சம்
கொஞ்சம் காசுன்னு முதற்கொண்டு எல்லாமே இருந்துச்சு. எங்கடா அந்த குப்பனை? வெளியே போறதுக்குள்ள குப்பை எள்ளி குப்பை வண்டியில போட்டு போறாங்க. அதை ஃபாலோ பண்ணி குப்பை வண்டிக்குள்ளேயே எகிரி குதிச்சோம். கழிச்சானது தான் மிச்சம். ஹீரோவோட எந்த பொருளும் கிடைக்கல. செம்ம காண்டோட வீட்டுக்கு வந்த ஹீரோ, இப்ப என் ஐடி கார்டு போச்சு, நான் என்ன தேவைப்படுது போய் எடுத்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சேனை ஏமாத்தி பணத்தை எடுக்கிறதுக்காக ஹீரோ சேனை பேங்க கூட்டிட்டு போறான். எல்லாம் கிளியர், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சேன் பாஸ்வேர்டை சொல்லிட்டாரு. சேன் பையனோட பர்த்டே தான் பாஸ்வேர்டு. அத சொந்த பையனோட ஐடி கார்டை பார்த்து ஹீரோ கரெக்டாவும் போட்டுட்டான். பேங்க் எம்ப்ளாய் எவ்வளவு பணத்தை வித்ட்ரா பண்ண போறீங்கன்னு கேக்குறப்போ ஹீரோ $30,000 உடனே சேன் வேலையை காட்டிட்டாருங்க. இது 30,000 இதுக்கு அவ்வளவு பணம் எடுக்க போறேன்னு கேட்க உள்ள இருக்க பேங்க் ஆளுங்களுக்கு இதை கேட்டா சந்தேகம் வரும்ல. சோ உள்ள இருந்த எம்ப்ளாயி, யாருங்க அவரு, உங்களுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம், சொல்ல முடியுமான்னு கேக்குறேன். சேன் அந்தர் பெல்ட்டி அடிச்சிட்டாரு. ஹீரோவை ரொம்ப நேரமா குருகுருன்னு பார்த்துட்டு, இந்த பையன் எனக்கு யாருன்னே தெரியல, ஆமா யாருமே அப்படின்னு ஹீரோவை ஜர்காக்கனேனா, பேங்க்ல வந்து இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காத, உரிச்சிருவானுங்க, என்ன நல்லா உத்து பாருனேனா, நான் தான் உன் பையன் அப்படின்னு ஹீரோவும் அழுவுறான், புலம்புறான், கதறான். சேன் அவனை தெரியவே தெரியாதுன்ட்டாரு. உடனே பேங்கோட செக்யூரிட்டி ஹீரோவை பிடிக்க வர ஹீரோ அவனுங்கள்ட்ட மல்லு கட்டிட்டு இருக்க. இப்பதானுங்க சொன்னாரு சேன் அவன் யாருன்னே தெரியாதுன்னு. அதுக்குள்ள இவன் தான் நம்ம பையன் மனசு மாதிரி ஹீரோவை இழுத்துட்டு இருக்க செக்யூரிட்டிய சேன் அவரக ஸ்டைல்ல வெளுத்து கட்டுறாரு. கடைசில எல்லாம் ஒரு செக்யூரிட்டியை வெயிட் லிஃப்டிங்ல பார்பல்ல தூக்குற மாதிரி அப்படி தூக்கி நிறுத்தினார் பாருங்க. அடடடடட, இதெல்லாம் காணக்கண் கோடி வேணும்டா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும் போதே சேன் பேங்க்ல அவன் தான் என் பையன் சொல்லிட்டு ஹீரோவா அனுப்பிட்டாரு. அடுத்து ஸ்ட்ரைட்டா பாஸ் கிட்ட போன ஹீரோ, என் சேவிங்ஸ் போச்சு, என் ஐடி கார்டு போச்சு, என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு. உங்க ஆள் என்ன எப்படி எல்லாம் வச்சு செய்றாரு தெரியுமா, இனிமே எல்லாம் என்னால நடிக்க முடியாதுன்னு புலம்புனதும் பாஸ் சேனுக்காக அவன் தலை குனிஞ்சு ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. ஏங்க அப்படி என்ன உங்களுக்கு சேன் மேல அவ்வளவு பாசம், அவருக்காக இவ்வளவு பண்றீங்களேன்னு ஹீரோக்கு ஒரு டவுட். பின்ன அவருக்கு பண்ணாம வேற யாருக்குப்பா பண்றது, அவர் மட்டும் இல்லன்னு வையேன். இப்ப நான் இந்த கராஜி என்கிட்ட இருக்க பணம் ஒண்ணு எதுவுமே இல்ல. அந்த டைம்ல எல்லாம் நான் ஒரு அனாத ஆலமரம் புறம்போக்கு புளிய மரமா கடங்காரனா சுத்திட்டு இருந்தேன். அப்ப சேன் என் கடன்லாம் அடைச்சு அவர் பணம் கொடுத்து எனக்கு இந்த கராஜை வச்சு கொடுத்தாரு. அவரை மாதிரி ஒரு ஆளை நான் கேர் பண்ணலன்னா வேற யாருப்பா பண்ணுவேன் அப்படின்னு பாஸ் அவனுக்கும் சேனுக்கும் நடுவுல இருக்க பாண்டெல்லாம் ரொம்ப ஃபீலிங்ஸா சொல்ல, இதை முடிச்சுட்டு ஹீரோ வீட்டுக்கு போனா கிச்சன்ல சேனும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஒரு மாதிரி தில்லாலங்கண்டி. அவ ஒரு ஃபுட் ஸ்டோர்ல ஒர்க் பண்றா. அங்க இருந்து ஹெல்த்தியான ட்ரிங்க்லாம் எடுத்துட்டு வந்து சேன்ட்ட தரேன்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரிஜினல் அமௌண்ட் $10 $20 சேன்ட்ட போட்டுருவா. அந்த மாதிரி இப்பவும் பண்ணிட்டு கிச்சனை விட்டு வெளில வந்தவ வீட்டுக்குள்ள வந்த ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கப்போ சேன் ஹீரோக்காக தான் ஆசையா மீன் குழம்புலாம் வச்சிருக்காரு. தம்பி வண்டியாடா, சாப்பாடு ரெடிடா, சாப்பிடலாமா அப்படின்னு பேசிக்கிட்டே கிச்சன் என்ட்ரன்ஸ்க்கு வர ஓவன்ல ஏதோ ஒரு பொருளை வச்சு அதை வச்சதையே மறந்துட்டாரு போலங்க. ஓவன் ஓவர் ஹீட் ஆகி டமார்னு வெடிக்குது. ஹீரோ ஹீரோயின்லாம் அவங்க உயிரை காப்பாத்திக்க கீழே குனிஞ்சிடுறாங்க. ஷேன் என்ன ஆனாலும் ஓவன் வச்சதுனால ஹீரோக்கு ஒரு சின்ன சேதாரம் கூட ஆயிடக்கூடாதுன்னு முதுக காட்டி ஒட்டுமொத்தத்தையும் அவர் முதுகுல வாங்கிக்கிறாருங்க. அது கூட பரவாயில்ல, அது நடந்தா அவருக்கு என்னாச்சுன்னு கூட அவர் பார்க்கல. தம்பி நீ ஓகே தானே அப்படின்னு ஹீரோ தான் நல்லா விசாரிக்கிறாரு. அந்த பாசத்துல ஹீரோ வாயடைச்சு போயிடுறான். இதுக்கு மறுநாள் ஷேனோட ஒரிஜினல் பையன் வெயிட் லிஃப்டிங் இருந்தால, சோ ஹீரோவை பையன் நினைச்சுக்கிட்டு ஹீரோக்கு அந்த ட்ரைனிங் கொடுக்கறேன்னு காலையில 6 மணிக்கெல்லாம் தூங்கிட்டு இருந்த ஹீரோவை பட்டெக்ஸ்ல அடிச்சு எழுப்புனச்சான். ட்ரைனிங் டைம் ஆகுது, காம்படிஷன் வரப்போகுது, தூங்கிட்டு இருக்க, வாழ ட்ரைனிங் எடுக்கன்னு கூட்டிட்டு வந்து பார்பெல்ல வெயிட்ட போட்டு ஃபர்ஸ்ட் இவரு மாசா தூக்கி கீழே போட்டு அடுத்து நீ தூக்கிக்கிடான்னு சொல்ல, ஏங்க இதெல்லாம் எனக்கு அசால்ட் மேட்டருங்க, நான் தூக்குறேன், பட் இந்த வெயிட் நான் தூக்கி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களும் நானும் பேங்க்குக்கு போறோம், நீங்க என் பேர்ல புதுசா ஒரு பேங்க் பாஸ்புக் போட்டு கொடுங்க, பணத்தை நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பணத்துக்கு அடி போட்டுட்டு ஹீரோ பார்பெல்ல தூக்க ட்ரை பண்றான். முக்குறான் அசைக்க கூட முடியல. இதுக்கு மேலேயே நம்ம இங்க இருந்தோம், இவர் நம்மள தூக்குனே தீத்து கட்டிடுவாரு, சூனாப்பானா உன் அருமை பெருமைக்கு ஆபத்து இல்லாம எப்படியாவது எஸ் ஆயிடுறா அப்படின்னு ஹீரோ நீக்கா ஷேனுக்கு டிமி கொடுத்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு கராஜுக்கு வேலைக்கு வந்துடுறான். சேன் விடுற மாதிரியே இல்ல, கராஜுக்கு அவனை தேடி வந்துடுறாரு. ஏங்க என்ன போட்டு படாப்படுத்துறீங்க, கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா விட மாட்டீங்களா அப்படின்னு ஹீரோ சோகமா வரானா. தம்பி நீ தானப்பா ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேங்க் போலான்னு சொன்ன, அதான் உன்னை தேடி வந்தேன்னு சேன் வேற மாதிரி ரூட்டை போட்டு கொடுத்ததும் சரி வாங்க போலாம் அப்படின்னு கராஜ்ல ஒரு லேட்டஸ்ட் மாடல் கார் ரிப்பேருக்காக வந்திருக்கு. அதை எடுத்துக்கிட்டு பேங்க் வாசலுக்கு போன ஹீரோ, இவர் உள்ள வந்தா என்ன பிரச்சனை பண்ணுவாரோ, நீங்க இங்கேயே உட்காருங்க, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன்னு காரை விட்டு இறங்கும்போது ஹீரோ தெரியாம போனை கார்லயே மிஸ் பண்ணிட்டு போயிடுறான். அங்க கராஜ்ல காரை காணதும் பாஸ் காரை எடுத்துட்டு போன ஹீரோக்கு கால் பண்ண போன் ரிங் ஆவறத பார்த்துட்டு சேன் கீழே குனிஞ்சு எடுக்க போக போனை எடுத்துறாரு. கூடவே போட்டிருந்த ஹேண்ட் பிரேக்கிங் எடுத்து விட்டாரு. கார் ரிவர்ஸ்ல போதுங்க. பார்த்துட்டு ஹீரோவும் காரை பிடிக்க ஓடுறான். வெளியே இருந்த ஹேண்ட் பிரேக்க போடுங்கன்னு எவ்வளோ கத்தியும் சேனுக்கு அங்க என்ன நடக்குதுன்னே புரியல. இவரு ரொம்ப கூலா, தம்பி உனக்கு போன் வந்திருக்குப்பா, நான் யாருன்னு கேட்கவா இல்ல நீயே உள்ள வந்து போன் எடுத்து பேசுறியா அப்படின்னு குழந்தைத்தனமா பேசிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல பின்னாலே போயிட்டு இருந்த காரு கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்க ஒரு பில்டிங் மேல மோதி கம்பி எல்லாம் கார் மேல டமால் டுமில்னு விழுந்து லாஸ்டா ஒரு கம்பி காரோட ரூஃப குத்திட்டு உள்ள சேனை நோக்கி போகுது. வெளியே இருந்து பார்த்தா ஷேனோட கதை முடிஞ்ச மாதிரி தாங்க தெரியுது. பயத்தோட ஹீரோ கிட்ட போனா உள்ள வந்த கம்பிக்கும் சேனோட முகத்துக்கும் இன்ச் அளவு தான் கேப். காரணம் தப்பி இருந்தா மரணம் தான். அங்க கூட ஹீரோ சேனுக்கு என்ன ஆச்சுன்னு கவலைப்படலைங்க. ஹேண்ட் பிரேக்கை யாருங்க உங்களை எடுத்து விட சொன்னது அப்படின்னு சேனை முறைக்கிறான். பதிலுக்கு சேன் ரொம்ப பாவமா, நான் ஹேண்ட் பிரேக் எடுக்கணும்லாம் குனிலப்பா, உனக்கு போன் வந்துச்சு அதை எடுக்க தான் குனிஞ்சேன், ஒருவேளை முக்கியமான போனா இருந்தா இதை சொன்னதான் அப்படி எவன் தலை போற காரியமா போன் அடிச்சிட போறான்னு முக்கியம்ன்றீங்க. இதை சொல்லி ஹீரோ வெறுப்பாவாகிறான். எனக்கு உன் விஷயம்னா எல்லாமே முக்கியம்தான்ப்பா,
உன் விஷயத்துல மட்டும் நான் எதுலயுமே காம்ப்ரமைஸே ஆக மாட்டேன். உனக்காக நான் எது வேணா பண்ணுவேன், எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போவேன் அப்படின்னு சேன் ஒரு உருக்கத்தை போட்டதும், ஆமால ஓவன் வெடிக்கும் போது கூட இவர் அவரை பத்தி கவலைப்படாம நம்ம தான் முக்கியம்னு அதை தடுத்து நின்னாரு. நம்ம தான் ஓவரா பேசிட்டோம் போலன்னு இப்பதான் ஹீரோ வாயை திறந்து கேக்குறான். உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே, வெளியே வாங்கன்னு கூப்பிட அங்க சீனை கட் பண்ணா கந்தரகோலமான காரை பாவமா பாத்துட்டு இருக்க ஒரு மூஞ்சி. வேற யாரு, நல்ல தாய்வான் தம்பிராமையா மாதிரியே இருப்பான்ல பாஸ்னு ஒருத்தவன், அவனே தான். அவன் தானே இப்ப மொய் வச்சாகணும். ஸ்டேஷன் வாசல்லே ஹீரோக்கும் அவனுக்கும் செம ஃபைட்டு. அட போங்கடா, நீங்க கேட்டீங்கன்னா என்னெல்லாம் பண்ண, நானா இந்த காரை இப்படி ஆக்குனேன். இதோ குத்துக்கள் மாதிரி நிக்கிறாருல ஒரு மனுஷன், அவரு தானே ஆக்குனாரு. என்ன கேட்டா நான் என்னடா பண்ண முடியும்? இனிமேல் இங்க கராஜ் வேலையும் வேணாம், இவருக்கு புள்ளையா நடிக்கிற நாடகமும் வேணாம், என்னை விட்டுருங்க நான் கிளம்புறேன்னு ஹீரோ போயிடுறான். தயவு செஞ்சு கிளம்புடா எப்பா, இனிமேல் நீங்க தேவையே இல்ல, நீ போனாலே பாதி நல்லாயிடும் அப்படின்னு பாஸும் போன்னு தான் சொல்றான். குறுக்க ஷேன் மட்டும் ஹீரோவை அவரோட பையன் நினைச்சுக்கிட்டு ஹீரோவை போய் பிடிக்கணும்னு ஓடிக்கிட்டே இருக்காரு. பாஸும் குறுக்க பூந்து தலைவரே, நீங்க நினைக்கிற மாதிரி அவன் உங்க பையன் இல்ல தலைவரே, உங்க பையன் எப்பவோ காணா போயிட்டான், சும்மா ஏன் இவனையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்கன்னு வார்த்தையை விட்டுறான். சோகமான ஷேன் பலார்னு பாஸ் கன்னத்திலே ஒன்று கொடுத்துட்டு, நீ போய் தானே சொல்ற, அவன் தானே என் பையன், ஏன் என்கிட்ட போய் சொல்ற, ஏன் என்கிட்ட போய் சொல்றான்னு பாஸ் சொல்றதை இவன் நம்பவே இல்லைங்க. அந்த பக்கம் ஷேன் வீட்டுக்கு போன ஹீரோ அவன் எந்த ட்ரெயின் ஏறி இங்க வந்தானோ அந்த ட்ரெயின் டிக்கெட் அவன் பெட்ல இருந்திருக்கு. அதை அங்கேயே கிழிச்சு போட்டு அவன் பேக் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டான். அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு போன ஷேனும் விட்டதை பார்த்து எதையோ யோசிச்சுக்கிட்டே டிவியில ஒவ்வொரு சேனலையா மாத்திட்டு இருக்க, திடீர்னு ஒரு சேனல்ல ஷேனோட பையன் வெயிட் லிஃப்டிங்ல வேர்ல்ட் சாம்பியன்லாம் வாங்கியிருந்தால அந்த காம்படிஷனோட வீடியோ ஓடுதுங்க. சொல்ல போனா அப்ப நடந்த காம்படிஷனை ஷேன் நினைச்சு பாக்குறாரு. இந்த காம்படிஷன் நேத்தோ முந்தானேத்தோலாம் நடக்கலங்க, 30 வருஷத்துக்கு முன்னால 1995ல நடந்த காம்படிஷன். மக்கள் எல்லாம் ஆரவாரமா சேர பண்றாங்க. ஷேனோட பையன் ஃபைனலுக்கு வந்துட்டான். அவன் மட்டும் உள்ள வந்து அந்த பார்பல்ல தூக்கி நிறுத்திட்டான். அவன் தான் வேர்ல்ட் சாம்பியன். சோ ஷேன் பையன் உள்ள வரும்போது, வந்துட்டான்டா என் பையன், தூக்கி நிறுத்த போறான்டா அப்படின்னு ஷேன், தம்பி அப்பா சொல்லி கொடுத்தான்டா, அந்த மெத்தட ஃபாலோ பண்ணுப்பா, காலை அகட்டி வச்சு தூக்குப்பா அப்படின்னு ஷேன் சொல்ல பையனும் தூக்கி அதை நிறுத்துறான். திடீர்னு ஷேனுக்கு அந்த ஞாபகங்கள் எல்லாம் மறைஞ்சு சம்பந்தம் இல்லாத ஏதேதோ கண்ணு முன்னால வந்துட்டு போகுது. திடுக்குன்னு தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சவரு, ஐயோ ட்ரைனிங் டைம் ஆயிடுச்சே, பையனுக்கு ட்ரைனிங் கொடுக்கணுமேனு ஹீரோ ரூமுக்கு போனா அவன் தான் கிளம்பி போயிட்டானே. ரூம்லாம் அவன் இல்ல, கிழிச்சு போட்ட ட்ரெயின் டிக்கெட் மட்டும் தான் இருக்கு. அதுல எந்த ஸ்டேஷன் பேர் போட்டிருக்கோ அந்த ஸ்டேஷன் வாசல்ல போய் கையில ஒரு போர்டோட சேன் உட்காந்துறாருங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ கூட யார் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, ஆயாவுக்கு சமாதி கட்டணும், அதுக்கு பணம் வேணும், பணம் சம்பாதிக்க ஒரு வேலை வேணும், ஒரு இடத்துல கூலி வேலைக்கு போறான். இந்த பக்கம் ஆன்டி, ஹீரோயின், பாஸ் அவங்க எல்லாம் வீட்டுல ஷேனை காணனதும் ஊர் முழுக்க தேடி அலைஞ்சு தெரிஞ்சு ஸ்டேஷன் வாசல்ல உட்காந்துருக்க ஷேனை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த ஸ்டேஷன் ஒர்க்கிங்லே இல்ல. பாவம் மனுஷன் அது கூட தெரியாம என் பையன் இங்கதான் வந்து இறங்க போறான், அவனை கூப்பிட உட்காந்துருக்கேன்னு உட்காந்துருக்காரு. பாஸ் படிச்சு சொல்றான், ஷேன் நீங்க கையில வச்சிருக்கிறதே கிழிஞ்ச டிக்கெட் ஷேன், டிக்கெட் கிழிஞ்சிட்டு அது செல்லுமா, இந்த ஸ்டேஷன் ஒர்க்கிங்லயும் இல்ல, இங்க இருந்தெல்லாம் உங்க பையன் வரமாட்டா ஷேன், நீங்க யார உங்க பையன் நினைச்சிட்டு இருக்கீங்களோ அவன் ஓடிட்டான், அந்த மூதேவியை விட்டு தொலைங்க அப்படின்னு சொல்லியும் சேன் கேட்கல. சரி இவர்தான் இப்படி இருக்காரு, அவனையாவது ஃபோன் பண்ணி கூப்பிடுவோன்னு ஃபோன் பண்ணா அவன் வேலை செய்யற இடத்துல போனை தொடவே விட மாட்டானுங்க. அப்படி இப்படின்னு வேலை முடிஞ்சு சம்பளம் வாங்க போறான், அவன்கிட்ட ஐடி கார்டு இல்லைன்னா அதை கூட தரமாட்டானுங்க. சம்பளம் கேட்டு சண்டை வாங்கினவனா அடிச்சு வெளியே தூக்கி போட. அதுக்கப்புறம் செல்ல பாக்குறப்பதாங்க இங்க ஷேன் பண்ணிட்டு இருக்க கூத்தெல்லாம் ஹீரோயின் வீடியோவா எடுத்து அனுப்பியிருக்கா, அது அவன் கண்ணில் படுது. மறுபடியும் ஹீரோவுக்குள்ள ஒரு பாச போராட்டம். இவன் ஷேனை பார்த்ததுல இருந்து ஷேன் அவனுக்காக எல்லாத்தையும் எப்படி எல்லாம் பார்த்து செஞ்சாரு. கூடாதுடா, இவரை மட்டும் அப்படியே விட்டுறக்கூடாதுன்னு என் பையன் வர்ற வரைக்கும் ஆணி அடிச்ச மாதிரி நான் இங்கே தான் நிப்பேன்னு ஷேன் காலவரம் பண்ணிட்டு இருக்க இடத்துக்கு ஹீரோவே டைரக்டா போயிடுறான். அப்புறம் என்ன, ஒரு வழியா ஷேனை சமாதானப்படுத்தியாச்சு. எல்லாம் வீட்டுக்கு வந்து சரக்கடிச்சு செலிப்ரேட் பண்றாங்க. அடுத்த நாள்ல இருந்து ட்ரைனிங் பாட்டே கலப்புது. ஒரு நாள் விடாம தினசரி 6 மணிக்கு ஹீரோவை எழுப்பி ஷேன் ட்ரைனிங்னு அவனை மெருக ஏத்திட்டு இருக்காரு. நம்பவே மாட்டீங்க, ட்ரைனிங் போக போக ஹீரோ ஃபார்முக்கு வந்து ஒரு கட்டத்துல ஸ்டார்டிங்ல அவனால ஒரு பார்பல்ல தூக்க முடியாம இருந்துச்சுல, அந்த வெயிட்ட தூக்கி நிறுத்திட்டான். அவனாலே அதை நம்ப முடியல. யாரு நம்பலா இதை தூக்கணும் அப்படின்னு அவனை மெரிசலாக்கி பார்த்துட்டு இருக்க இந்த கேப்ல காணாம போன ஐடி கார்டு அப்ளை பண்ணிருந்தான். அதுவும் ஹீரோ கைக்கு வந்தாச்சு. அப்ப ஹீரோக்கு கால் பண்ண பாஸ், நம்பா எங்கடா இருக்க, கடை தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கடா, சீக்கிரம் வாடங்க அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட அடிச்சு பிடிச்சிட்டு ஹீரோ கடைக்கு போனா அங்க ஹீரோக்காக ஒரு சர்ப்ரைஸ். இன்னைக்கு ஹீரோவோட பிறந்த நாள், அதாவது ஜானோட ஒரிஜினல் பையன் பிறந்த நாள். ஹீரோ வந்ததும் லைட்டை போட்டு கேக்க ஹீரோக்கு முன்னால கொண்டு போக ஹீரோக்கு ஆனந்த கண்ணீர், கண்ல இருந்து தண்ணியை கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா இது வரைக்கும் ஹீரோக்கு யாரும் இந்த மாதிரி கேக் வெட்டினதே இல்ல. கனவெல்லாம் பழியுதேந்து பேக்ரவுண்ட்ல வர சாங்கோட ஹீரோ நடக்கிறத என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். பார்ட்டில ஆடல் பாடல்லாம் ஓடிட்டு இருக்கப்போ ஷேன் கிட்ட மைக் கொடுத்து பேச சொல்றாங்க. அப்போ ஷேன், தம்பி நான் போட்டிருக்கிறது என்ன ட்ரெஸ்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ முதல் சம்பளம் வாங்கின முதல் நாள் எனக்காக வாங்கி கொடுத்த ட்ரெஸ் இது. ஏதோ அன்னைக்கு ஒரு நாள் உன்கிட்ட அப்பா கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டேன், அதுக்கு நீ என்னை விட்டு போயிட்டு எத்தனை வருஷமா என்ன பார்க்க வராமலே இருந்துட்டால. எல்லா வருஷமும் உன் கூட சேர்ந்து உன் பிறந்த நாளை கொண்டாடணும்னு எனக்கு அவ்வளோ ஆசைப்பா. நீ என் கூட இல்லனாலும் வருஷம் எடுத்து கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தனியாவே வீட்டுல உட்காந்து உன் பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருப்பேன். பரவாயில்ல, இத்தனை வருஷம் எப்படி போனா என்ன, இப்பதான் நீ வந்துட்ட, உன் கூடவே கொண்டாடுற மாதிரி ஆண்டவன் டிசைன் பண்ணிட்டான்ல, அது போதும் எனக்குன்னு அவருக்குள்ள ஒரு குஷி. இப்படியே இன்னைக்கு நைட்டு ஜோரா முடியுது. அடுத்த நாள் ட்ரைனிங்காக ஹீரோ சேன் 2 பேரும் ரன்னிங் போயிட்டு இருக்காங்க. ஹீரோ முன்னாடியே ஓடி போய் ஒரு பெஞ்ச்ல உட்காந்துடுறான். அங்க பக்கத்துல இருக்க ஒரு ஏரியிலங்க தெரியாம ஒரு சின்ன பொண்ணு தவறி விழுந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கு. ஹீரோ அதை பார்த்ததும் ஆவேசமா ஓடி போய் தண்ணிக்குள்ள குதிச்சு பொண்ணை காப்பாத்த போறான். பின்னால வந்துட்டு இருந்த சேனை ஹீரோ தண்ணிக்குள்ள குதிச்சதை பார்த்துட்டு, ஐயோ என் பையன், அவனை நான் காப்பாத்தணும்னு இவனும் தண்ணிக்குள்ள குதிக்கிறாரு. இட்ஸ் ஓகே, 2 பேருமா சேர்ந்து ஒரு பொண்ணை காப்பாத்தினா நல்லது தானே அப்படின்னு நம்ம நினைச்சா, தண்ணியை விட்டு வெளியே வர்றது ஹீரோவும் சின்ன பொண்ணு மட்டும்தான்.
சானை காணோம். ஹீரோ பொண்ணை காப்பாத்திட்டு எங்கடா அப்பாவை காணோம் அப்படின்னு தண்ணிக்குள்ள தேடி போனா சான் தண்ணிக்குள்ள முங்கிக்கிட்டு போய்கிட்டே இருக்காரு. காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க. பாட்டி ஆன்ட்டி எல்லாம் ஹீரோவை கரிச்சு குட்டுது. ஏண்டா ஈடி ரயில்ல மாட்டாத பீடி என்னடா பண்ண? அவரை கூட்டின்னு போயிட்டு சாலா அவருக்கு நீச்சல் கூட தெரியாதுடா. அவரை கூட வச்சுக்கிட்டு கொஞ்சம் பத்திரமா இருக்கிறது இல்ல என்னடா அப்படின்னு ஆன்ட்டி கத்த, பின்னால வந்த பாஸ் கத்த, முன்னால வந்த ஹீரோயினும் ஒத்து ஊத. நல்ல வேலையா சானுக்கு ஒன்னும் ஆகற, டேஞ்சர் ஜோன்லாம் தாண்டிட்டாரு. ஆனா அடுத்து மயக்கம் தெளிஞ்ச சானை பார்க்க போன இந்த 4 பேருக்கு மிகப்பெரிய திருப்புமுனை. சானுக்கு யாரையுமே அடையாளம் தெரியலங்க. சரி 3 பேரு டம்மி பாவா, அவங்கள தெரியலனா பரவாயில்ல, நம்மளதான் பையன் ஏன் பையன்னாரு நம்மளையுமா தெரியாம இருக்கோம். நைனா என்ன உத்து பாரு நைனா, நான் தான் ஹீரோ. மூஞ்ச எவ்வளவோ கிட்ட எடுத்துட்டு வந்து காட்டியும் நீ அவன் இல்ல, ஒழுங்கா ஓடி போயிடு. என் பையன் வேற காம்படிஷன் வரப்போகுது, சாப்பிட்டு ட்ரைனிங் எல்லாம் எடுத்து ஸ்ட்ரென்த்தா இருக்கிறது இல்ல அப்படின்னு அதே தாங்க சான் ரிப்பீட் மோட்ல சொல்லிக்கிட்டே இருக்காரு. எப்படியோ அவரை வீட்டு கூட்டு வந்துட்டாங்க. எதுவுமே முன்ன மாதிரி இல்ல. நாளுக்கு நாள் அவரோட வியாதி ரொம்ப வஸ்ட் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் சாப்பிட்டாரு. திரும்ப பசிக்குதுன்னு டேபிளுக்கு மேல போட்டிருக்க துணியில பழங்களோட போட்டோஸ் இருக்குன்னு அத உண்மை நினைச்சு பழத்தை சாப்பிடுற மாதிரி துணியை கடிச்சு துப்பிட்டு இருக்காரு. இதுதான்னு பார்த்தா திடீர்னு சான் அவர் பேண்ட்ல ஒண்ணுக்கே போயிட்டாருங்க. பட் எது வேணா நடக்கட்டுமே, அவர் இன்னும் எவ்வளோ எக்ஸ்ட்ரீமா வேணா பண்ணட்டுமே. அவரோட சொந்த ஃபேமிலி மாதிரி நம்ம 4 பேர் இருக்கோம். அவர் அப்படியே விட்டுருவோமா? எது நடந்தாலும் நம்ம பாத்துக்கலான்னு இவங்க 4 பேரும் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. அந்த பக்கம் சானுக்கோ திடீர்னு அவரோட கோச் ஞாபகம் வர. சான் ஒன்ஸ் அப்பான் அ டைம் வெயிட் லிஃப்டர் தான். அந்த டைம்ல இவரோட கோச்சா இருந்தவருக்கு இப்ப சுத்தமா ஓட முடியல, ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. சோ சான் காலையில யார்கிட்டயும் சொல்லிக்காம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அவரோட கோச்சை பார்க்க போக கோச்சுக்கும் சானுக்கும் நடுவுல ஒரு நல்ல பேச்சுவார்த்தை ஓடுது. ஆனா இந்த முதுமைன்றது எவ்வளவு கொடுமையான விஷயம் இல்ல. சின்ன வயசுல ஆடி பாடி பலவிதமான வேலை பார்த்துட்டு முதுமையில உடம்பு சரியில்லாம ஒண்ணுமே பண்ண முடியாம உட்கார்றப்போ வர்ற அந்த வலி இருக்கே, அதே வலிதாங்க கோச்சுக்கு. பாத்தியாடா என் நிலைமைய, எப்படி தேனி மாதிரி ஆடி ஓடி உங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தேன். இப்ப என்ன பாத்துக்கவே ஒரு ஆள் தேவைப்படுது. கை கால்னு எதையும் அசைக்க முடியல. நீ இன்னும் நல்லா இருக்கியன்ற மாதிரி கேட்டதும், கோச் உங்களுக்கு வெளிய ப்ராப்ளம், எனக்கு உள்ள ப்ராப்ளம் அவ்வளவுதான். உங்களால நடக்க முடியலனாலும் பழசெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அந்த மெமரிஸையாச்சும் அசை போட்டுட்டு இருப்பீங்க. எனக்கு ஒண்ணா மறக்க ஆரம்பிக்குது கோச். ஏன் எனக்கு இந்த வியாதி வந்துச்சுன்னு நினைச்சாலே கடுப்புகள் 1000 இருக்குன்னு சான் சொல்லிட்டு இருக்கும்போதே சானை தேடி ஹீரோ, ஹீரோயின், ஆன்ட்டி, பாஸ் 4 பேரும் வந்துட்டாங்க. சான் கோச் கிட்ட பேசி முடிச்சதும், அதான் பேசிட்டீங்களேங்க, வாங்க வீட்டுக்கு போலான்னு கூட்ட. நான் ஏன் வீட்டுக்கு வரணும்? இங்கதான் என் கோச் இருக்காரு. இதுதானே ட்ரைனிங் எடுக்கிற இடம். நான் என் ட்ரைனிங் சென்டர் விட்டு வரமாட்டேன்னு இவர் எங்கேயோ ஆதி காலத்துக்கு போயிட்டாரு. சரியா போச்சு. இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா எப்படிங்க? நமக்கு வீடு இருக்குங்க, வாங்க அங்க போலாம் அப்படின்னு யாரோ கூப்பிட்டோம். வரவே முடியாதுன்றாரே. லாஸ்டா ஹீரோ, அப்பா நான் கூப்பிடுறேன்ல, நான் தான் உங்க பையன், நான் கூப்பிட்டா நீங்க வந்துதான் ஆகணும், வா போலான்னு உரிமையா கூப்பிடுறான். அத சொல்லும் போத இப்பதானே ஞாபகம் வருது, நீ என் பையனே இல்ல, உன் பேர் இதுதானே அப்படின்னு ஹீரோவோட பேர் என்னவோ அந்த பேரை சொல்லிட்டு, பணத்துக்காக என் பையனா என்கிட்ட நடிச்சிருக்க, அன்னைக்கு கூட என்ன பேங்க் கூட்டின்னு போயிட்டு பணத்தெல்லாம் இருக்க பார்த்தல அப்படின்னு அப்பப்போ நடக்கிற விஷயங்கள் ஓரளவுக்கு சானுக்குள்ள போகும். ஆனா அடுத்தது மறந்துடும்ல. இப்ப அது ஞாபகம் வந்து சான் எல்லாத்தையும் போட்டு ஒடிச்சதும் பின்னால இருந்த பாஸ், அடா டேய், நல்லா வாடகைக்கு வாங்கின வாழ்ந்த வாணற மாதிரி இருந்துகிட்டு என்னடா இதெல்லாம், இத பத்தி நீ என்கிட்ட சொல்லவே இல்ல, பணத்துக்காக தான் நீ அந்த ஆளை கேர் பண்ற மாதிரி நடிச்சு எங்களுக்கெல்லாம் கோஆபரேட் பண்ணியா, வயசானவரை ஏமாத்தி சாப்பிட பார்த்திருக்கேன், உனக்கு அசிங்கமா இல்ல அப்படின்னு அவன் குமர. ஹீரோயின் ஆன்ட்டி 2 பேரும் அதுல புகைய போட்டு நல்லா நெருப்பேறிய விட ஹீரோ டென்ஷன் ஆயிட்டான். ஏன் நீங்கெல்லாம் அவர்கிட்ட ஆட்டிய போடல? ஏன்பா பாஸ், சான் அவரோட பென்ஷன் காசுல உன்னை கராஜ் வச்சு கொடுத்தாரே, அந்த காசை எப்ப நீ திரும்ப கொடுக்கலான்னு உத்தேசம். அப்புறம் ஹீரோயின், உன் கடையில இருந்து கம்மி விலைக்கு பொருள் எடுத்துட்டு வந்து அது அநியாய விலைக்கு வரட்ட விக்கிறல்ல, இதை நான் எங்க போய் சொல்றது? டேய், உங்களுக்கெல்லாம் ஒரு மேட்டர் தெரியுமாடா? எனக்கு பர்த்டேன்னு நீ கொண்டாடினீங்கல்ல, அன்னைக்கு சான் உங்க யாருக்கும் தெரியாம இந்த பாரு என்கிட்ட இவ்வளவு பணம் கொடுத்தாரு, இதுல இருந்து ₹1 கூட நான் தொல்லல, என்ன போய் பணத்துக்கு அலையிறவேன்றீங்க, போங்கடா நீங்களும் உங்க பணமும் அப்படின்னு சான் கொடுத்த காசை அங்கேயே தூக்கி போட்டு ஹீரோ நடைய கட்ட. இதெல்லாம் அழுத மேனைக்கே பார்த்த சான் அங்க என்ன பேசுறதுனே தெரியாம ஹாஸ்பிட்டல் வழியே போயிட்டாரு. அன்னைக்கு நைட்டேங்க எந்த கோச்சுக்காக சான் அங்க இருக்கிறதா சொன்னாரோ அந்த கோச்சே இறந்து போயிட்டாரு. வேதனை தாங்காம புரண்டு அழுதவர் சம்பவம் இடத்துலயே மயக்கமாக. அதை கேள்விப்பட்டு போன ஹீரோ எல்லாம் திரும்ப பாசத்தோட ஓடி வந்துட்டான். நாளுக்கு நாள் சானோட உடல்நிலை கவலைக்கிடமா போய்கிட்டே இருக்குங்க. இப்படியே போனா பெரிய ஆபத்து தான். என்னதான் கூட இருந்து பாத்துக்க 4 பேர் இருந்தாலும் அவரை ஃபர்ஸ்ட் நம்பணும்ல. நம்ம கூட இருக்கிறவங்கெல்லாம் இவங்க தான் அவங்க தான் நம்பாத வரைக்கும் அவரை சாந்தப்படுத்த முடியாது இல்லையா? சரி இருந்தாலும் பாத்துக்கலான்னு அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவர் எங்க விழுந்தாலும் அவருக்கு அடிபடக்கூடாதுன்னு ஷார்ப்பான இடத்துல எல்லாம் டேப் போட்டு ஓடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ டாக்டர் கிட்ட போன்ல, டாக்டர் அவர்கிட்ட நாங்க இவங்க தான் எவ்வளவு சொன்னாலும் நம்பவே மாட்டாரு டாக்டர், அவர் எப்படிதான் நம்ப வைக்கிறது, ஏதாவது ஐடியா கொடுங்களேன்னு கேட்டா, இதுக்கெல்லாம் என்னப்பா ஐடியா கொடுக்கறது, அவருக்கு அல்சைமர் இருக்குப்பா, கொஞ்சம் கொஞ்சமா அவர் எல்லாத்தையும் மறக்க ஆரம்பிக்கிறாரு, அதை மீறியும் இன்னார்மா மன்னார்னு அவரை நம்ப வைக்கணும்னா அது சைக்கலாஜிக்கலா மட்டும்தான் முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்கிறப்போ
ரூம்ல இருந்த சான் ஏதேச்சியா கட்டிலுக்கு அடியில இருந்த ஒரு கேசட்டை பார்த்துட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாரு. தூக்கி போடுங்கடா அந்த கேசட்டை, நான் அதை பார்க்கவே விரும்பல, அது என் கண்ணு முன்னாலே இருக்கக்கூடாது அப்படின்னு வன்மத்தா அந்த கக்குனதும், அப்படி என்னதான் அந்த கேசட்ல இருக்கேன்னு போட்டு பார்த்தா 30 வருஷத்துக்கு முன்னால சானோட பையன் வெயிட் லிஃப்டிங் காம்படிஷன்ல கலந்துக்கிட்டான்ல, அதுவும் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல அவனுக்கு பிரைஸ் கொடுக்கறப்ப எடுத்த போட்டோவை தாங்க இந்த கேசட்ல பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. மேட்ரு என்னன்னா, அந்த டைம்ல சானோட பையன் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டான் தானே நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். இல்லங்க, 2வது பரிசு தான் வாங்கியிருக்கான். இந்த விரக்தியில தான் நான் அந்த கேசட்டையே பார்க்க விரும்பலன்னு சான் கத்தியிருக்காரு. காம்படிஷன்ல என்னமோ ஒன்று நடந்திருக்கு. அப்பையில இருந்து தான் சானோட பையனும் கோச்சுக்கிட்டு போயிட்டான். பாஸுக்கு தெரிஞ்ச இன்னொரு அதிர்ச்சிகரமான விஷயம், சானோட பையன் இப்ப உயிரோடவே இல்ல. 10 வருஷத்துக்கு முன்னால ஒரு பில்டிங்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகும்போது உள்ள இருக்கிற ஒரு சின்ன பொண்ணை காப்பாத்துறேன்னு உள்ள போய் பொண்ணை காப்பாத்திட்டு அவ செத்துட்டான். இந்த விஷயம் சானுக்கு தெரியுமான்னு கேட்டா, இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அவர் இப்ப இருக்கிற நிலைமையில போய் அதை கேட்கவும் முடியாதுல்ல. எது எப்படி இருந்தாலும் ஹீரோ சானை பார்த்ததுல இருந்து இப்ப வரைக்கும் சானுக்கு வெயிட் லிஃப்டிங்னா உயிர். அதுவும் இந்த காம்படிஷன்னால தான் அவர் பாதிக்கப்பட்டு அது ஒண்ணுதான் திரும்ப திரும்ப அவர் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. பேசாம அந்த காம்படிஷன்ல என்ன தப்பு நடந்துச்சோ அந்த தப்பை இப்ப நடக்க விடாம பண்ணி சானுக்குள்ள நம்பிக்கையை உருவாக்கி அவரை தேத்திட்டா அப்படின்னு பிளான் பண்ணீங்க. 1995ல நடந்த அந்த காம்படிஷனை 4 பேருமா சேர்ந்து ரீக்ரியேட் பண்றாங்க. ஆடிட்டோரியம்னு வாடகைக்கு எடுத்து அதுல ஆடியன்ஸை திரட்டி வெயிட் லிஃப்டிங் தூக்குறதுக்கு பிளேயர்ஸ்னு இருப்பாங்கல்ல, அதுவும் 95ல நடந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல எந்த மாதிரியான பிளேயர்ஸ் வந்தாங்களோ கிட்டத்தட்ட அவங்கள மாதிரியான ஆளுங்களே கூட்டின்னு வரணும். அதையும் ரெடி பண்ணி வரவெல்லாம் என்ன உண்மையாவே ஸ்போர்ட்ஸ் மேனா, சாதாரண ஆள தானே, அவனால கபார்னு வெயிட்டை தூக்கக்கூடாதுன்னா தூக்க முடியாது. ஸோ இரும்பு பிளேட்டுக்கு பதிலாக டம்மி பிளேட் எல்லாம் ரெடி பண்ணி கேமை ஹோஸ்ட் பண்ண 2 பேரை போட்டு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே 95ல நடக்கிற காம்படிஷன் மாதிரியே இருக்கும். இது ஆடியன்ஸ் கூட்டத்துக்கு நடுவில் தூங்கிட்டு இருந்த சானை உட்கார வச்சதும் இப்போ ஆரம்பிங்கடான்னு ஹோஸ்ட்டுக்கு சிக்னல் கொடுத்தது தான் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆடிட்டோரியமே காலை கட்டுது. சவுண்டு கேட்டு கண்ணு முடிச்ச சானுக்கோ எடுத்த உடனே எல்லாத்தையும் நம்பிட முடியாதுல்ல. எங்க இருக்கோம், காம்படிஷனா, வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பா அப்படின்னு ஒரே குழப்பம். பக்கத்துல திரும்பினா உடம்பு சரியில்லாத மாதிரி மூக்குல ஆக்சிஜன் மாஸ்க் சழுவிக்கிட்டு ஆன்டி உட்கார்ந்துருக்க. காம்படிஷன் அப்படியே ரீக்ரியேட் பண்றப்போ மற்ற இடங்கள்ல எல்லாம் உண்மையான காம்படிஷன்ல இருந்த மாதிரி இல்லாம ஓட்ட உடசலா இருந்தா ஓகே, அட்லீஸ்ட் சானுக்கு பக்கத்துல உட்கார்ந்திருந்த ஆளுங்களாச்சு எக்ஸாக்டா ஒரே மாதிரி இருக்கணும்ல. அதுக்காக ஆன்டி போட்டிருக்க கெட்டப் இது. இந்த பக்கம் பாஸ் அவ ஒரு ஒட்டுமிச ஒட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்கான். காம்படிஷன் ஆரம்பிக்குது. பிளேயர் ஒவ்வொருத்தவங்களா வந்து பர்ஃபார்ம் பண்றாங்க. வர்ற பிளேயர் இவங்க தான், அவங்க பேர் இதுதான்னு பக்கத்துல இருந்த பாஸ் சானுக்கு ஊசி போட்டுக்கிட்டே இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா சான் நம்ப ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடக்குது. பிளேயர்ஸோட பிளேயரா ஹீரோ சானோட பையன் வந்த மாதிரியே வெயிட் லிஃப்டிங் பண்ண உள்ள வந்ததும் கொய்யால ஹீரோவோட முகத்துல சானுக்கு அவர் பையனோட முகம் தாங்க தெரியுது. எந்த பிரச்சனையும் இல்ல, பக்காவா போகுது. இப்படியே ஃபர்ஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு முடிச்சாச்சு. 3வது ரவுண்டு, அதுதான் ஃபைனல் ரவுண்டு. இதை முடிச்சிட்டா வேலையும் முடிஞ்சிரும்னு நினைச்சா பஞ்சாயத்து பார்சல்ல வருதுங்க. இவங்க வெயிட் லிஃப்டிங் பண்றதுக்காக ஃபேக்கான பிளேட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, பார்பல மேல தூக்கி கீழே டொம்முன்னு போட்டதுல பிளேட் உடஞ்சிச்சு. அது சகஜம்தான், எக்ஸ்ட்ராவும் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. இப்ப அந்த பிளேட் எல்லாம் காலி, ஒரிஜினல் பிளேட் மட்டும்தான் இருக்கு. கடைசி ரவுண்டு ஹீரோ தான் உள்ள போனோம். என்ன பண்ண சொல்றீங்க? ஹீரோவும் சானுக்காக எது வேணா பண்ண ரெடியா தான் இருக்கான். சரி போடுங்கடா பிளேட்டை, ஒரு கை பாத்துருவோம் அப்படின்னு ஹீரோ ரெடி ஆயிட்டு இருக்கான். 3வது ரவுண்ட்ல ஹீரோ உள்ள வர போறான். அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல தாங்க 30 வருஷத்துக்கு முன்னால இங்க உண்மையாவே என்ன நடந்துச்சோ நமக்கு காட்டாத ஒரு மேட்டர் சானுக்கு ஞாபகம் வருது. சான் உட்கார்ந்திருந்த இடத்த விட்டு ஏஞ்சி பிளேயர் எல்லாம் எந்த வழியா நடந்து ஸ்டேஜுக்கு வருவாங்களோ ஆவேசமா அங்க ஓடிட்டு இருக்காரு. போறப்போவே இவரே செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் பிடிச்சு என்ன விட்டுறாதீங்கடா, தடுத்து நிறுத்துங்க, இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு இவர் அந்த இடத்துல வளையறாரு. அப்ப அங்க நடந்து வந்துட்டு இருந்த ஹீரோ மேல லைட்டா இடிச்சிட்டு தாண்டி போன சான் பின்னால திரும்பி பார்த்தா ஹீரோவோட முகத்துல தம் பையன் முகத்தை தாங்க பார்த்திருக்காரு. அதனாலதான் 2வது டைம் பார்க்கும்போது அப்படியே தெரிஞ்சு ஒரு கட்டத்துல அவன் நடிக்கிறான்னு ஞாபகமே வந்தாலும் அவர் அதை கண்டுக்கல. இருக்கிற வரைக்கும் கூடவே இருக்கட்டுமேனு விட்டுட்டாரு. சோ முதல் டைம் ஹீரோவை பார்த்த சான் மூஞ்சில ஒரு புன்னகை வரும்போதே படத்தோட கதை முடியுதுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்காங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.